வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ரிலேட்டட் லெசன் தான் பார்க்க போறோம். போன வீடியோலையும் நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். சில சென்டென்சஸ்ல இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த வேர்புக்கு அப்புறம் வர்ற அந்த வேர்டை நம்ம அட்ஜங்க்ட்னு பார்க்குறதா இல்லை காம்ப்ளிமெண்ட்னு பார்க்குறதா, அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். ஏன்னா சில வேர்ப்ஸ் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து லிங்கிங் வேர்ப்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு, அப்போ அது ஆக்ஷன் இல்லாமல் லிங்கிங் வேர்ப் மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருதுன்னா அதுக்கப்புறமா வர்ற வேர்டை நம்ம அட்வர்ப்னு பார்க்காம adjectiveனு பார்த்து அப்போ காம்ப்ளிமெண்ட்னு போடணும். ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் இன்னைக்கு லெசனில் முக்கியமாக லேர்ன் பண்ண போறீங்க. எஸ்விஏ ஆர் எஸ்விசி. அது போக எப்பயும் போல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அண்ட் பை த வே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு லைவ் கிளாஸஸ் தினம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வீக் டேஸில் ஃபார் மோர் தென் 3 weeks now. Monday to Friday 10:30 to 11:30 PM. ஓகே, லைவாக ஜூமில் சில நேரம் டாபிக்ஸையும் லேர்ன் பண்ணுறோம், சில நேரம் எக்ஸசைசஸ் பண்ணுறது. இன்னும் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கல, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு ஜாயின். ஓகே, நான் அந்த கோர்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஒரு 36 சென்டென்சஸ் எழுதி ரெடியாக வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்பயும் போல் எத்தனை சென்டென்சஸ்க்கு நீங்கள் கரெக்டாக அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்கோரை நீங்கள் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லது. ஜஸ்ட் a minute, just fixing the board. Okay, yes, okay, I'm sharing the screen. So இந்த sentences எல்லாம் பாருங்க. She studied regularly, they walked quickly, he answered confidently, the new restaurant will open shortly. ஸோ இதில் எல்லாமே வேர்புக்கு அப்புறமா இருக்கிற வேர்ட்ஸ் என்னன்னு பாருங்க. ஓகே, தீஸ் ஆர் த வேர்ப்ஸ், ரைட்? ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே ஆட்வர்ப்ஸ் தான். இப்போ இது எல்லாமே எஸ்விஏ பேட்டர்ன். மேனர் இல்லை, இது மட்டும் டைம். இது மூணுமே அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். எப்படி படிச்சா, ரெகுலராக படிச்சா, அவங்க எப்படி நடந்தாங்க, வேகமாக நடந்தாங்க, எப்படி ஆன்சர் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அட்வர்ப்ஸ் தான். சீக்கிரமாகவே இந்த ரெஸ்டாரண்ட் திறக்கும்னு சொல்கிறோம். வில் ஓப்பன் ஷார்ட்லி. ஓகே, சூன்கிற அர்த்தத்தில். நான் இந்த சென்டென்சஸை பாருங்க. The children are happy. The shirts look expensive. The room smells bad. The movie is interesting. ஸோ இங்கே இந்த வேர்ப்ஸை பாருங்க. முதல்ல பி வேர்ப், இது எல்லாமே பி வேர்ப்ஸ் இல்லைன்னா லிங்கிங் வேர்ப்ஸாக இருக்குது. ஸோ லிங்கிங் வேர்ப்ஸோ பி வேர்ப்ஸ்க்கோ அப்புறமா வர்ற வேர்ட்ஸ் வந்து அஜெக்டிவாக இருக்கும். ஓகே, நவுனாகவும் இருக்கும், பட் இங்கே வந்து நம்ம அஜெக்டிவ்ஸை தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஹாப்பி, எக்ஸ்பென்சிவ், பேட், இன்ட்ரெஸ்டிங் இது எல்லாமே adjectives and they are compliments. ஏன்னா சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது, ரைட்? adjectiveஆ பார்க்கும்போது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ், எல்லாமே சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். இப்போ சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்மெல்ஸ்க்கு அப்புறம் கூட நம்ம adverb போடலாம்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அங்கேயும் பாருங்கள். ஏன்னா ஸ்மெல் வந்து ஆக்ஷன் வேர்பாகவும் வரும், ஸ்டேட் வேர்பாகவும் வரும். இங்கே வந்து ஸ்டேட் வேர்பாக தான் இருக்கு. ரூம் எப்படி இருக்கு? பேடாக இருக்கு. ஓகே, ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆக்ஷன் வேர்பா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேர்ப்ஸை எடுத்துட்டு பி வேர்ப்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். த ரூம் இஸ் பேட். ஓகே, த ஸ்மெல்லை தான் நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம். ஓகே, த ஷர்ட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ், அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே என்ன பேட்டர்ன்? சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட். இது ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம இனிமே பார்க்குற சென்டென்சஸில் வேர்ப் என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆக்ஷனை குறிக்குதா இல்லை ஸ்டேட்டை குறிக்குதா? ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட்னா ஒரு நிலைன்னு சொல்லலாம், தன்மைன்னு சொல்லலாம், இந்த சப்ஜெக்டோட குணத்தை பற்றி சொல்லலாம், இதோட கண்டிஷன் எல்லாமே. ஓகே, the winds blew fiercely. சப்ஜெக்ட், verb. காத்து எப்படி அடிச்சிச்சு?
ரொம்ப ஃபியர்ஸா. ஸோ இது வந்து வேர்பை தான் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு, ஸ்ட்ராங்லின்னு சொல்ற மாதிரி. ஸோ இது வந்து அட்ஜங்க்ட், எஸ்விஏ. அடுத்த சென்டென்ஸை பாருங்க. த winds blew cold. இங்கேயும் ப்ளூ தான் இருக்கு. ஓகே, ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ. பட் இங்கே வந்து நம்ம அட்ஜெக்டிவை பார்க்குறோம். கோல்டு அட்ஜெக்டிவ் தானே. இதை தான் நம்ம இங்கே காம்ப்ளிமெண்ட்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த கோல்டு வந்து விண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. இட்ஸ் லைக் சேயிங் the winds were cold. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க இந்த பி வேர்பை போட்டு பார்க்கலாம். ஓகே, எப்படி இருந்துச்சு? கோல்டா இருந்துச்சுன்னு சொல்றோம். அப்போ எஸ்விசி. they left hurriedly. they left hurriedly. அவசரமா போனாங்க, கிளம்புனாங்க. ரைட். ஸோ இது வந்து மேனர் ஆஃப் லீவிங், ஆக்ஷனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அட்ஜங்க்ட், எஸ்விஏ. இட்ஸ் an adverb. they left angry. they left angrily-ங்கிற சென்டென்ஸும் இருக்கு. ஓகே, பட் இங்கே வந்து நான் ஆங்கிரி தான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதோட அர்த்தம் என்ன, என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்க பார்க்கணும். சப்ஜெக்ட் verb. angry is an adjective. it's a compliment. அவங்க கோபமா இருந்தாங்க, அவங்க கோபமா இருக்கும்போது வெளியில போனாங்க, அந்த மாதிரி அர்த்தம் தான் இது. ஸோ ஆங்கிரி வந்து அவங்கள தான் டிஸ்கிரைப் பண்ணுது, அவங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஆங்கிரிலி போட்டோம்னா அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் கோபமா பண்ணிட்டே வெளியில போனாங்க அப்படி கூட இருக்க முடியும். ஹி ஸ்போக் ஆங்கிரிலி எல்லாம் நம்ம சொல்லுவோம், கோபமா பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கங்க என்ன அர்த்தங்கிறத தான் நீங்க பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா இந்த ஆங்கிரி வந்து இந்த வேர்பை பத்தி சொல்லாம இந்த சப்ஜெக்ட் பீப்புளை தான் டிஸ்கிரைப் பண்றதா நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். they left her worrying. நான் இந்த சென்டென்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட் verb object. இந்த worrying என்ன செய்யுதுங்க? எந்த வேர்டுக்கு அடிஷனல் மீனிங் கொடுக்குது? ஹர்க்கு தான். ஸோ என்ன அர்த்தம் இந்த சென்டென்ஸ்க்கு? அவ வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா, அந்த ஸ்டேட்ல அவளை விட்டுட்டு அவங்க போனாங்க. they left her worrying. ஸோ இது காம்ப்ளிமெண்ட். இட் இஸ் an adjective. பார்ட்டிசிபிள் adjective. பார்ட்டிசிபிள் adjectives ஞாபகம் இருக்குதா? ஐஎன்ஜி adjectives, இடி adjectives அதெல்லாம் நம்ம பார்ட்டிசிபிள் adjectivesனு சொல்றோம். verbsல இருந்து ஃபார்ம் ஆகிற adjectives. worryங்கிறது verb-ஆவும் வரும். worry வந்து நவுனாவும் வரும், கவலைங்கிற அர்த்தத்துல. டோன்ட் வரி அப்படின்லாம் சொல்லும் போது அது verb தானே, ரைட்? ஸோ அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற adjectives தான் நம்ம பார்ட்டிசிபிள் adjectivesனு பார்க்குறோம். ஸோ இங்க worrying, அவ தான் வந்து worrying-ஆ இருந்தா. ஸோ இட் இஸ் an object complement. they left her worrying. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் இங்க எழுதியிருக்கிறேன். ஓகே, சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். இந்த லையிங் வந்து புக்ஸை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. பட் இங்க இது ரெண்டா பிரிக்கிறத விட இது முழுசையுமே நம்ம வந்து காம்ப்ளிமெண்டா பார்க்கலாம். they left the books lying on the table. அந்த புக்ஸ் எல்லாம் டேபிள்ல கிடந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டு அவங்க போனாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லையிங் ஆன் த டேபிள் முழுசுமே புக்ஸை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி எடுக்கலாம். லையிங்கை மட்டும் நம்ம காம்ப்ளிமெண்டா போட்டுட்டு ஆன் த டேபிளை அட்ஜங்க்டா போடலாமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஓகே, பட் திஸ் இஸ் பெட்டர். ஓகே, ஏன்னா இது மொத்தமா இது ஒரு ஐடியாவா நீங்க பார்க்கும்போது நல்லா இருக்கும். இன்னொரு ஒரு சென்டென்ஸ் அப்புறம் எழுதியிருக்கிறேன். ஓகே, அதுல நீங்க இது எப்படி நம்ம அட்ஜங்க்டா பிரிக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, now look at this sentence. they left her worried. அதே மாதிரியே சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். பட் இது என்னது இங்க? இந்த worried என்ன செய்யுது? யாரை டிஸ்கிரைப் பண்ணுது? அவளை டிஸ்கிரைப் பண்ணுதா, இல்ல சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுதா? ஸோ இந்த காமா இங்க ரொம்ப முக்கியம். ஓகே, காமா போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி worriedன்னு போட்டோம்னா இது சப்ஜெக்டை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ subject complement. it is a complement of course, but இந்த complement வந்து ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணாம சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும்.
they left her worrying மாதிரியே they left her worried நீங்க காமா இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். ஓகே, let me write the sentence. they left her worried. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா worrying ஐஎன்ஜியில் இருக்கிறதுனால அது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அவங்க போகும்போது ஒரி பண்ணிட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லி worriedனு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்க்கும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்பயுமே கம்ப்ளீட்டட் ஆக்ஷனோ இல்லை கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டையோ குறிக்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அவள் ஒரீடாக இருந்தா அந்த மாதிரி ஸ்டேட்டில் அவளை விட்டுட்டு போனாங்கன்னு அர்த்தம். ஓகே, they left her worried. ஓகே, ஸோ இந்த காமா வந்து இங்கே ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இந்த தடவை பங்க்சுவேஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க சிலபஸில். ஸோ நீங்கள் அதெல்லாம் கவனமாக படிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த சென்டென்சஸ் பார்ப்போமா. he stood patiently. ஓகே, சப்ஜெக்ட் verb patiently பொறுமையாக. ஸோ இது வந்து அவனோட இந்த மேனர் ஆஃப் வெயிட்டிங், மேனர் ஆஃப் ஸ்டாண்டிங். ஓகே, அதான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் an adjunct. It's an adverb. Patiently is an adverb. He stood patiently. Howங்கிற கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணது. ஓகே, he stood tall. இதை பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல? he stood tallங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? he was tallங்கிறது அது வேற. அது வந்து அவன் உயரமா இருந்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எஸ்விசி தான். அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். he was tall, he was short, அதெல்லாம் வந்து எஸ்விசி. பட் இங்க என்ன, இந்த ஸ்டாண்ட் வந்து ஆக்ஷன் verb மாதிரி இருக்கு, ஆனா ஆக்ஷன் verb இல்ல. ஓகே, he stood dignified, he was dignified, he was proud, அந்த அர்த்தம் தான் அது he stood tallனா. ஸோ அது வந்து அவனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, அதனால இது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எஸ்விசி சென்டென்ஸ். அதே மாதிரியே ட்ரூத் ஸ்டாண்ட்ஸ் firm. சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட். இந்த firm வந்து ட்ரூத்தை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. உண்மை உறுதியாக நிற்கிறது அப்படின்னு சொன்னா என்ன இருக்குங்கிற மாதிரி அர்த்தம் தான். ஓகே, இட் ஸ்டாண்ட்ஸ் firm. ஸோ ட்ரூத்தோடைய நேச்சரை தான் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இங்கேயும் அவனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் she came early. இது ரொம்ப ஈஸி தானே. எஸ்விஏ எப்போ வந்தா, whenங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வருது. ஸோ adverb of time. she came early, SVA. she came prepared. இதை பாருங்க, ஸோ இங்கே வந்து அவ எப்படி வந்தா, ஹவு தான் நம்ம கேட்போம். ஆனால் அந்த ஹவு வந்து வேர்புக்கு உள்ள ஹவு கிடையாது. ஓகே, அவளை தான் டிஸ்கிரைப் பண்ணுது, அவளுடைய ஸ்டேட். ப்ரிப்பேர்டா வந்தா, she was in a prepared state, prepared state of mind. இல்லை ஏதாவது ஒரு இவெண்ட்டுக்கு அவ ஸ்பீச் டெலிவர் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர்டா வந்தா அப்படின்னு சொல்லும் போது இந்த ப்ரிப்பேர்ட் இஸ் an adjective. It is a compliment describing the subject. we went prepared சொல்லலாம். அதே மாதிரி நாங்க ப்ரிப்பேர்டா போனோம், we went prepared. இதுவும் எஸ்விசி தான். இதே மாதிரி கேமோ வென்டோ, இந்த கோவும் கம்மும் இந்த மாதிரி அர்த்தத்துல வரும். ஆக்ஷன் வேர்ப்ஸாவும் வரும், லிங்கிங் வேர்ப்ஸாவும் வரும். ஸோ இதுவும் எஸ்விசி சென்டென்ஸ். நெக்ஸ்ட், the dog ran across the road. ran நல்ல ஆக்ஷன் verb. ஓகே, ஓடிச்சுன்னு பார்க்குறோம். டாக் எங்க ஓடிச்சு, across the road. இது ரொம்ப ஈஸி, SVA. ஓகே, the dog ran quickly அந்த மாதிரி சொன்னா கூட adverb தான் அது. பிளேஸோ மேனரோ டைமையோ டிஸ்கிரைப் பண்ணா அது adverb தானே. ஓகே, the river runs deep. இந்த சென்டென்ஸை பாருங்க, இங்கேயும் ரன் தான் verb, ரிவர்னால ரன்ஸ்னு போட்டிருக்கோம். deep is an adjective describing the river. ஸோ இந்த
ஆறு எப்படி ஓடுச்சுன்னு நம்ம அந்த மேனரா சொல்லலை இங்க. இந்த ரிவர், அந்த ரிவர்ல ஆழம் இருந்துச்சுன்னு சொல்ல வரோம். The river has depth. Okay, so it is a compliment describing the river, the nature of the river. The river is deep ன்னு சொல்ற மாதிரி தான் இந்த runs வந்து இங்க is மாதிரி. The river is deep. Okay, so it is a compliment. The well has run dry. இத பாருங்க, well கிணறு, verb present perfect tense. Dry is once again an adjective. என்ன சொல்ல வர்றோம்? கிணறு வத்திருச்சு, தண்ணி வத்திருச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல, ரைட்? ஸோ இங்க வந்து it has become dry or it is dry. Okay, once again a compliment. The well is dry ன்னு சொல்ற மாதிரி தான். தண்ணி இல்ல கிணத்துல, ட்ரையா இருக்கு. ஓகே, supplies are running low. இந்த இந்த யூசேஜ் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய சென்டென்சஸ் எழுதியிருக்கிறேன் இந்த ரன்ங்கிற வேர்பை வச்சு. ஓகே, ரன், ரன்ஸ், ஹேஸ் ரன், ஆர் ரன்னிங், இஸ் ரன்னிங், என்ன டென்ஸா இருந்தாலும் அதோட மீனிங்கை நீங்க பார்க்கணும். சப்ளைஸ் ஆர் ரன்னிங் லோ என்ன அர்த்தம்? குறைய இருக்கு. ஓகே, we don't have enough supplies. So இந்த லோ வந்து adjective, it is a compliment. supplies தான் describe பண்ணுது. We have insufficient supplies அதான் அர்த்தம். Time is running short. இதுவும் அதே மாதிரி தான். SVC, short adjective. டைம் ரொம்ப மீதி இல்லைன்னு சொல்றோம். there is not much time left அதான் அர்த்தம். fear ran deep in his veins, அது ஒரு எக்ஸ்பிரஷன். if something runs deep in your veins, it means you feel that very strongly. okay, so இதை வந்து நீங்க subject verb, once again deep is an adjective, in his veins, adjunct. okay, so run deep, run dry, run low, run short, run deep. once again இது எல்லாமே ரன்க்கு அப்புறமா adjectives தான் வருது, எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்குது, சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது. நான் அடுத்து lie verb. ஓகே, இதுவும் வேற வேற டென்சஸ்ல எழுதியிருக்கிறேன். The papers were lying neatly on his desk. Subject, verb, adjunct, because neatly is an adverb. எங்க on his desk, அதுவும் adjunct. ஸோ இங்க வந்து பேப்பர்ஸ் எல்லாம் அவனோட டெஸ்க்ல நீட்டா இருந்துச்சுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ பேப்பர்ஸை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தா கூட ஏன் இங்க நம்ம வந்து அட்வர்ப் பார்க்குறோம் அப்படின்னா the manner of lying அது வந்து நீட்டா இருந்துச்சுன்னு சொல்றோம். ஸோ இங்க இந்த லையிங்கை தான் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு, அதனால தான் இதை அட்வர்ப்னு போடுறோம். பட் அடுத்த சென்டென்ஸே பாருங்க, அதே மாதிரியே ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். the dog was lying dead on the floor. ஸோ இங்கே வந்து dead is an adjective, so it's a compliment. dog describe பண்ணது SVCA. okay, the papers were lying neat on his desk னு சொல்லலாமானா சொல்லலாம். yeah, but this looks better. okay, சில நேரங்களில் உங்களுக்கே தெரியும் எதை சொல்ல வர்றோம், நம்ம adjective போடணுமா adverb போடணுமாங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்லேயே வரும். the treasure lay hidden beneath the tiles. இதையும் பாருங்க, அதே மாதிரி subject, verb, complement. ஏன்னா hidden is an adjective. ஓகே, எப்படி இருந்துச்சு, ஹிடனா இருந்துச்சுன்னு சொல்ல வரும். describing the subject treasure. beneath the tiles, எங்க beneath the tiles, adjunct. அதே மாதிரியே லைக் அப்புறமா adjectives வர மாதிரி sentences தான் இது எல்லாமே. எல்லாமே லேன்னு past tense தான் எழுதியிருக்கிறேன். the snow lay thick on the ground. SVCA, thick, describing the snow. இந்த சென்டென்ஸ் நான் வந்து நெட்ல போய் கொஞ்சம்
ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். திக்லி போடலாமான்னு. திக்லி போடலாம். எப்படி இந்த பேப்பர்ஸ் லையிங் நீட்லின்னு பார்த்தோமோ அதே மாதிரி த ஸ்னோ லே திக்லி ஆன் த கிரவுண்டுன்னு சொல்லலாம். த மேனர் ஆஃப் லையிங்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கணும். திக்லி இருந்துச்சுன்னா, திக் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்னோவை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே. த புக் லே ஓப்பன் ஆன் த டேபிள். ஸோ சில சென்டென்சஸ் அந்த மாதிரி நீங்க ரெண்டுமே பாசிபிள்னு பார்ப்பீங்க. அட்ஜெக்டிவும் போடலாம், அட்வர்பும் போடலாம்னு. பட் சில நேரங்கள்ல அட்வர்ப் போட முடியாது. ஓகே. த புக் லே ஓப்பன் ஆன் த டேபிள். எஸ். ஸோ இங்கே தான் நான் அந்த மாதிரி பிரிக்கலாம்னு போட்டிருக்கேன். இன்னொரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம்ல, தே லெஃப்ட் த புக்ஸ் லைங் ஆன் த டேபிள்னு. ஸோ அங்கே வந்து நம்ம லைங் ஆன் த டேபிளை சேர்த்து காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தோம். இங்கே வந்து ஓப்பன் ஆன் த டேபிளை சேர்க்காம சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட் என்ன புக் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. ஓகே. எங்க டேபிளில். ஸோ திஸ் இஸ் an SVCA sentence. The houses lay abandoned. இங்கேயும் வந்து houses உடைய கண்டிஷனை தான் நம்ம சொல்றோம். Houses abandoned இருந்தன. The houses were abandoned. Abandoned adjective. ஸோ இடி ஐஎன்ஜி எல்லாம் வரும்போது அது பார்ட்டிசிபல் அட்ஜெக்டிவா நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா அப்பதான் அது காம்ப்ளிமெண்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். These pots have lain undisturbed in the loft for years. சில நேரம் நம்ம வீட்டு பரன்ல இந்த மாதிரி பாத்திரங்கள் வருஷக்கணக்கா எடுக்காம அப்படியே கிடக்கும்ல. எஸ், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இது. சப்ஜெக்ட் verb. The past participle of lie is laying. Okay. These pots have lain undisturbed. எப்படி இருக்கு இவ்வளவு நாளா? undisturbed இருக்கு. Once again adjective. So complement. In the loft எங்க எவ்வளவு நாளா? For years. So SVCAA ரெண்டுமே adjuncts. Place and time. He lay in the sun for too long. Subject verb எங்க வெயில்ல. In the sun adjunct எவ்வளவு நேரமா? How long? For too long. இந்த for years மாதிரி தான் இங்கேயும் for too long. SVAA. Okay. He lay awake at night worrying. இந்த சென்டென்ஸ் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். Okay. Subject verb awake அவனை தான் டிஸ்கிரைப் பண்ணது. adjective. So complement. At night adjunct எப்ப? at night. worrying அதுவும் என்ன? கண்டிஷன் தான். அவனுடைய கண்டிஷன் தான். அவனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ரெண்டுமே adjectives. ரெண்டுமே அவனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ரெண்டுமே சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். ஏன்னா சப்ஜெக்ட் தானே இருக்கு இங்க. ஓகே. ஸோ இப்படி வரலாமான்னா வரலாம். இந்த மாதிரி சென்டென்ஸோடைய பேட்டர்ன் எல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் அவ்வளோ கஷ்டமா வராதுன்னு. இருந்தாலும் நீங்க இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். He lay awake at night worrying. இங்க ஏன் நம்ம காமா போடுறோம்னா யூனோ அது ஒரு அடிஷ்னல் விஷயமா தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த பாஸ் வந்து அது நல்லா இருக்கும். ஓகே. He died suddenly. Suddenly is an adverb, adjunct. He died young. Now young, old எல்லாம் என்ன? adjectives தானே. ஸோ இங்க he describe பண்ணது SVC. ஸோ இதோட அர்த்தம் என்ன? He died youngனா என்ன அர்த்தம்? He died while he was young தான் அர்த்தம். ஓகே. ஸோ அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டா he died youngன்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து he was youngன்னா சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப இந்த died verbuக்கு அப்புறமா young பார்க்கும்போது ஒரு டவுட் வரலாம். பட் இங்கேயும் காம்ப்ளிமெண்ட் தான். ஓகே. The soldiers returned immediately. Okay. Subject verb adverb. Immediately is an adverb, so adjunct. The soldiers returned victorious.
விக்டோரியஸ் வெற்றிகரமா, triumphant, இதெல்லாமே சோல்ஜர்ஸை டிஸ்கிரைப் பண்றதா எடுத்துக்கிட்டு காம்ப்ளிமெண்ட்னு போடணும் பிகாஸ் இட்ஸ் an adjective, ரைட்? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த வேர்டு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுதா, சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுதா? வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது, வேர்பை மாடிஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம் ஜென்ரலா. ஓகே, ஸோ வேர்பை மாடிஃபை பண்ணுதுன்னா அதை அட்வர்பா பார்க்குறோம், அட்ஜங்க்ட்னு போடுறோம். சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா டிஸ்கிரைபோ இல்லை சப்ஜெக்டை சில நேரம் ஐடென்டிஃபையும் பண்ணும், காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, அப்போ வந்து அதை காம்ப்ளிமெண்ட்னு போடும். ரெண்டுமே ரிட்டர்ன்டு தான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரிட்டர்ன்டு வந்து ஆக்ஷன் வேர்ப். இங்கே வந்து அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க திரும்பி வரும்போது அவங்களோட ஸ்டேட் விக்டோரியஸ் ஸ்டேட். ஓகே, ஆஸ் விக்டோரியஸ்னு அர்த்தம். த சோல்ஜர்ஸ் ரிட்டர்ன்ட் ஆஸ் விக்டோரியஸ் தான் அர்த்தம். ஓகே, பட் ஆஸ் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி போடலாம். The rain was falling steadily. அடுத்து fall. ஓகே, ரெயின் ஸ்டெடியா விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ மேனர் ஆஃப் த ரெயின் ஃபாலிங். ஓகே, ஸோ இங்கே adverb, so it's an adjunct, steadily. Oil prices fell sharply. இங்கேயும் adverb தான். ஓகே, இந்த ஷார்ப்லினா என்ன? குவிக்லி அண்ட் சடன்லி, எதிர்பாராம டக்குன்னு விலை குறைஞ்சிருச்சு அந்த மாதிரினா நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், ஃபெல் ஷார்ப்லின்னு. ஓகே, prices fell sharply. The city fell silent. இந்த ஃபெல்லுக்கு அர்த்தம் என்ன? It became silent. ஸோ இங்கேயும் அது லிங்கிங் வேர்ப் தான். ஓகே, இங்கே வந்து ஆக்ஷன் வேர்ப், இங்கே வந்து லிங்கிங் வேர்ப். ஸோ த்ரூ அவுட் தி லெசன் நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரே வார்த்தையே ஒரு சென்டென்ஸ்ல எப்படி ஆக்ஷன் வேர்பா வருது, ஆக்ஷன் வேர்பா வரும்போது அதுக்கப்புறமா நம்ம அட்வர்ப் போடுறோம், லிங்கிங் வேர்பா வரும்போது அதுக்கப்புறமா அட்வர்பை போடாம அட்ஜெக்டிவை போட்டு அதை காம்ப்ளிமெண்ட்னு ஐடென்டிஃபை பண்றோம். The city fell silent. The city became silentன்னு அர்த்தம். SVC. அப்போ இந்த ஃபெல்லோட அர்த்தம் என்ன? Prices decreased suddenly. Okay. Darkness fell quickly. ஸோ இங்கேயும் ஃபெல் தான் இருக்கு. Subject, verb. Quickly is an adverb, so it's an adjunct. ஸோ இந்த அர்த்தம் என்னன்னா ஆல்க்கு ஹேப்பன், occur, இந்த அர்த்தத்துல தான் வருது. நைட் ஆச்சு, சீக்கிரமா உடனே இருட்டிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இல்லையா? It was night, all of a sudden. அதான். The children fell ill. ஸோ இந்த ஃபெல்லும் பிகேம்ங்கிற அர்த்தம் தான். The children became ill. ஸோ இல்லைங்கிறது ஒரு ஸ்டேட், சில்ட்ரனை டிஸ்கிரைப் பண்ணுது. SVC. ஸோ இல் மாதிரி வேற என்னெல்லாம் போடலாம்? The children fell sick. The children fell asleep. இது எல்லாமே என்ன? ஆட்ஜெக்டிவ்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் வரும்போது நீங்க அதை காம்ப்ளிமெண்டா தான் பார்க்கணும். The children fell sick. SVC. The children fell asleep. SVC. Okay. Right? The fire burns bright. இந்த சென்டென்ஸ் பாருங்க. Subject, verb. Okay. So இது வந்து bright is an adjective. It's a complement describing the noun or the subject fire. So the fire is bright அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. பட் நம்ம the fire burns brightly அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, the fire burns brightly அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம SVAன்னு பார்க்கணும். ஓகே, தி ஆக்ஷன் ஆஃப் பர்னிங், பிரைட்டா எரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இங்கே வந்து ஃபயரே வந்து பிரைட்டா இருக்குன்னு சொல்றோம். ஓகே, ரொம்ப பெரிய வித்தியாசம்னு இல்லை, பட் டெக்னிக்கலி இந்த மாதிரி சென்டென்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை இப்படிதான்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எஸ்பெஷலி சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தா இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரல் யூஸ். எப்பயும் நம்ம இப்படி தான் சொல்லுவோம், the sun shines brightly, the moon shines brightly. பட் poetic usage அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா the sun shines bright, the moon shines bright, the fire burns bright, அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம் நம்ம. ஸோ poetic usageல அந்த மாதிரி adjective போடுவோம். ஓகே, இன்னொரு ஒரு சென்டென்ஸ் கூட இருக்கு. ஓகே, hope springs eternal. இது ஒரு கோட், ஆக்சுவலி அலெக்சாண்டர் போப்போடைய ஒரு லைன். ஓகே, ஸோ இங்கேயுமே இந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஆக்சுவலி டு மூவ் குவிக்லி ஆர் சடன்லி, அந்த மாதிரி ஒரு ஜம்ப் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் நம்ம ஸ்ப்ரிங்கை பார்ப்போம் ஆக்ஷன் வேர்பா. ஆனால் இங்கே வந்து அது ஆக்ஷன் வேர்பா இல்லை. ஓகே, ஸோ இங்கே நம்ம இட்டர்னல் adjective, இதை நம்ம காம்ப்ளிமெண்டா பார்த்து இந்த சென்டென்ஸோடைய அர்த்தத்தை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா, hope is eternal. ஓகே, ஹோப் வந்து என்னைக்கும் நிலைச்சு நிக்குது, நீடிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோப்போடைய நேச்சரை தான் நம்ம சொல்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஹோப் ஸ்ப்ரிங்ஸ் இட்டர்னலி அப்படின்னும் நீங்க பார்ப்பீங்க. ஓகே, வேற இடங்கள்ல அதுவும் தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண சொன்னா நீங்க அவசியம் எஸ்வி ஏன் தான் போடணும். ஏன்னா அது வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஹோப் வந்து இட்டர்னலா வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் பெட்டர். ஓகே, எஸ். ஸோ 36 sentences I think. ஓகே, ஸோ 36க்கு நீங்கள் எத்தனை சென்டென்சஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுங்கிறத அவசியம் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த சென்டென்சஸே இதில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் காமெண்ட்ஸில் திருப்பி கேளுங்க. அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் காமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா அந்த லிங்க்கும் இருக்குது. இல்லை அது சம்மந்தமாக வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் என்னை கேட்கணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகே, அண்ட் இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். ஓகே, இல்லை வேறு எக்ஸாம்ஸ் கூட தான். போன தடவை அந்த வீடியோட காமெண்ட்ஸ்லேயே பிஜிடிஆர்பி எக்ஸாமும் அதே செப்டம்பர் 28 தான் நடக்குதுன்னு சொல்லி இன்னொருத்தவங்க காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் எக்ஸாம் யூஆர் ப்ரிப்பேரிங் ஃபார், ஆல் தி பெஸ்ட். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். Thank you for watching.